பீட்ரூட்டே வேண்டான்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க திருப்பி வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த பீட்ரூட் வச்சு நீங்கள் பொரியல் பண்ணியிருப்பீங்க, அல்வா பண்ணியிருப்பீங்க, ஊறுகாய் பண்ணியிருப்பீங்க, கிச்சடி பண்ணியிருப்பீங்க. ஆனால் இதை மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் திரும்ப திரும்ப செய்வீங்க. ஒரு முறை இதை போல் செஞ்சு பாருங்கள். இப்போ இது செய்கிறதுக்கு ஒரு பெரிய பீட்ரூட் எடுத்திருக்கேன். இதை தோல் சீவிட்டு நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து கட்டரில் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம நார்மலாக கட் பண்ணோன்னா ரொம்ப டைம் எடுக்கும். இதுன்னா ரொம்ப ஸ்பீடாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இது ஒரு இதில் வந்து பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் ஒரு இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். அதில் வந்து ஒரு கப் வந்து நான் வந்து சீவின தேங்காய் எடுத்துக்கிறேன். நீங்கள் துருவின தேங்காய் எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். இதில் வந்து ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இதை அரைக்கிறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது, நல்லா வந்து தண்ணி ஆயிரும். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பீட்ரூட்டில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை. நெக்ஸ்ட்டு இதில் வந்து கொஞ்சமாக வந்து இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம கைகளை வச்சு நல்லா வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் பெப்பர் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக கூட இருக்கும். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு குழம்பு தேவையே இல்லை. நம்ம வெறுமா ரைஸ் கூடயே சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்ருக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்து வந்து தாளிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் குழம்பு எதுவும் வைக்க முடியாத சமயத்தில் இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரைஸ் கூட. குழந்தைங்களும் ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். லஞ்ச் பாக்ஸ் காலி ஆகிட்டு வந்துடும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிள், பட் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே அடிபொலி டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து வேக வச்சுக்கலாம். வேக வச்சதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா ஒரு இன்க்ரீடியன்ஸ் வந்து சேர்க்க போகிறேன். இது நார்மல் பொரியல் மாதிரி இருக்காது. ஸோ இது நடுவில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து என்ன சேர்க்குறேன்னா 2 கோழி முட்டை தான் சேர்க்குறேன். இந்த கோழி முட்டை வந்து ரொம்பவே வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த பொரியலுக்கு. இந்த முட்டைக்கு தேவை உப்பு சேர்த்துக்கலாம். இந்த சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் பெப்பர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நடுப்பாகத்தில் மட்டும் நல்லா வந்து குக் பண்ணி விடுங்க இந்த முட்டையை. இந்த மாதிரி ஆகும்போது கொஞ்சம் தனித்தனியாக பிரிஞ்சு வரும் இல்லையா முட்டை, அந்த சமயத்தில் வந்து பொரியலோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. முதலே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம முட்டை வந்து கொஞ்சம் தனித்தனியாக கொஞ்சம் பெருசாக தெரியாது, எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த பீட்ரூட்டோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மூடி போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து சிம்லே வந்து வேக வைக்கணும். அப்போ தான் அந்த முட்டை வந்து அந்த பீட்ரூட்டோட பிடிச்சி நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த மாதிரி பீட்ரூட்டு கூட முட்டை வந்து சேர்த்து செய்யும்போது வேறு லெவல் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இது நம்ம நார்மலாக பீட்ரூட் செய்கிற அந்த பொரியல் டேஸ்ட் இருக்காது. இது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இது செய்கிறதுக்கு ரொம்பவே சிம்பிள், பட்டு டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரைஸ் கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறதுக்கு ரொம்பவே சிம்பிள் தான். இதை மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், நம்மளோட பீட்ரூட் பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. முட்டையோடு சேர்த்து சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ரைஸ் கூட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். வீட்டில் குழம்பு வைக்க முடியாத சமயத்தில் இந்த மாதிரி உங்கள் டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருமே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இனி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். Until that, thank you. Bye bye.